வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாள், விடுமுறை நாள். சரி அப்படின்ட்டு நம்ம பக்கத்தில் இருக்க கொடிவேரி போகலான்ட்டு கிளம்பிட்டோம். பின்னாடி வந்து பாய்ஸ் இருக்காங்க. அது எங்கே போகிறோம்? கொடிவேரி எங்கே இருக்கு? அங்கே போய் என்ன பண்ணுவோம்? மணல் தோண்டி விளையாடுவீங்க. அங்கே என்ன வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்கும். அதில் குளிப்போம்ல, அதில் தண்ணி குளிப்போம். பரிசெல்லாம் இருக்கும். வாங்க, நல்லாயிருக்கும், என்ஜாய் பண்ணலாம் வாங்க. ஹாய் மக்களே, கொடிவேரி கிளம்பியாச்சு. நாங்கள் போன ரூட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கோபி, கோயம்புத்தூர் பிரிவு வழியாக அடுத்தது கொடிவேரி தான். நாங்கள் வந்தது சண்டேங்கிறனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ரோட்டில் வரிசை கட்டி நின்று இருந்தது வெஹிக்கிள்ஸ் எல்லாம், டூரிஸ்ட் வெஹிக்கிள்ஸு, அப்புறம் ஆட்டோலாம் போகிறாங்க பாருங்க. மெயின் ரோட்லேருந்து கொடிவேரி பிரிவுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. தெரியாதவங்க வந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறனா, நமக்கு ஆர்ச் இருக்கும், அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நம்ம பார்க்குற நிலவரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேருந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வரிசை கட்டி நிறுத்தி வச்சுருந்தாங்க. நாங்கள் அந்த வரிசை கட்டி நிறுத்தின ஒரு கேப்பில் வந்து நாங்கள் போட்டு உள்ளே நடந்து போனோம். இன்றைக்கி சண்டேங்கிறனால மக்கள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. முன்னெல்லாம் ரோட் சைட்லலாம் கடை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. சண்டேங்கிறனாலே என்னன்னு தெரியல. என்னென்ன கடைகள்னு பார்த்துட்டிங்கன்னா மாங்காய், தர்பீஸு, ஐஸு, பானிபூரி, அந்த மாதிரியான சாப்பிடக்கூடிய ஐட்டங்களும், அப்புறம் அழகு சாதன பொருள்களான கூலிங் கிளாஸு, ஜிமிக்கி, கம்மல், செயின், அந்த மாதிரியான ஐட்டங்களும் நிறையவே இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டேமில் பார்க்கிங் சார்ஜுன்னு பார்த்தீங்கன்னா பைக்குக்கு 10 ரூபா, காருக்கு 20 ரூபா, டெம்போ, பஸ்ஸு, லாரி அந்த மாதிரினா 50 ரூபா வசூல் பண்ணுறாங்க. இங்கே ஒரு நபருக்கு வந்து 5 ரூபா வசூல் பண்ணுறாங்க. வெறும் 5 ரூபாயில் நீங்கள் சொர்க்கத்தை பார்க்கணும்னா இங்கே வாங்க. ஈரோடு மாவட்டத்துக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போயிருங்க, இல்லைன்னா வருத்தப்படுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். மக்களே, டேம் என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதா. அதுக்கு முன்னாடி இந்த டேமை பற்றினா ஷார்ட்டாக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இந்த டேமு பவானி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு பழமையான டேம்னு சொல்கிறாங்க. இது வந்து சோழ மன்னரால் கட்டப்பட்டது. நீங்கள் பட்ஜெட் ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா இங்கே வரலாம். குறைஞ்ச செலவில் மென்மையான நீர்வீழ்ச்சி இருக்குது. மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு போதுமான இடமா இருக்குது. அதுபோக நீங்கள் சில்ட்ரன்ஸுக்கெலாம் உங்களுக்கு பூங்காவும் இருக்குது. போதுமான அளவு உங்கள் குழந்தைங்க விளையாடுறதுக்கு கேம்ஸ் அதிகமாகவே இருக்குது. உள்ளே என்ட்ரானதுமே நமக்கு அடியில் வந்து வாய்க்கால் ஒன்று, பெரிய ஒன்று வாய்க்கால் போகும். அது வந்து பாசனத்துக்கு திறந்து விடுற தண்ணி. அந்த சைடு நீர்வீழ்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேம் வந்து நம்பி அருவி மாதிரி ஊற்றும். வாங்க போய் பார்க்கலாம். இந்த பாருங்கள், தண்ணி ரொம்பவுமே அதிகமாக போகுது. பாசனத்துக்கு திறந்து விட்ருக்காங்க. இந்த டேம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 1100 கட்டப்பட்டது. அதாவது இப்போ 900 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பெரும் பெரும் பாறைகளையும் ஈயத்தையும் வச்சு உருவாக்கப்பட்டது இந்த டேமு. இந்த டேமோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நம்ம உள்ளே என்ஜாய் பண்ணலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். ஒரு டைம் காசு கொடுத்து உள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துட்டு வெளியே வரலாம். பவானி சாகர் டேமில் அதிகப்படியான தண்ணீர் வந்து திறந்து விட்டாங்கன்னா இங்கே வந்து ஃபுல்லாக வரும். அதாவது அருவி வந்து ஃபுல்லாக உங்களுக்கு டேம் நிரம்பி ஃபுல்லாக தண்ணி போகும். அதனால் அப்போ மட்டும் அலௌடு இல்லை. இப்போ யாரும் வர வேண்டாம். வந்தீங்கன்னா அந்த பாலத்தை மேலே நின்று பார்த்துட்டு போகலாம். எவ்வளோ தண்ணி ஊற்றுது என்னன்னு பார்த்துட்டு போகலாம். இந்த கொடிவேரி டேமில் வந்து நான் 4 சிறப்புகள் வந்து சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த அருவி வந்து ஒரு 10-15 அடி உயரத்துலேருந்து ஊற்றும். நம்ம போய் அதுக்கு அடியில் நின்னோம்னா ஒரு புத்துணர்ச்சி மாதிரி கிடைக்கும். முதுகுலாம் அது பட்டுச்சுன்னா முதுகு வலியெலாம் இருந்துச்சுன்னா போயிடும். கழுத்து வலி அந்த மாதிரி அதுக்கு அடியில் போய் நின்னால் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அப்புறம் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலத்துக்கு அடியில் வந்து மீன் வறுத்து தருவாங்க. மீன், சாப்பாடு, மீன் குழம்போட ஒரு 120 ரூபா 150 ரூபா பட்ஜெட்டில், அதாவது ஒரு சாப்பாடு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா சிறுவர் பூங்கா. அந்த சிறுவர் பூங்காவில் வந்து பெரியவங்கலாம் போய் அங்கே போய் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். அப்புறம் சாப்பாடெலாம் வெளியே இருந்து கொண்டு வந்தாலும் உள்ளே சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு இல்லை, உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து சாப்பிட்டுக்கலாம். சாப்பிட்டு கொஞ்சம் நீட்டாக அந்த டஸ்ட்பினில் போட்டால் நல்லாயிருக்கும். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா பரிசல் இருக்குது. பரிசல் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அதாவது சுற்றிலாம் காட்டுவாங்க. அந்த கொஞ்சம் தூரத்துக்கு சுற்றி காட்டுவாங்க. அதுக்கு வந்து 100 ரூபா வசூல் பண்ணுறாங்க ஒரு ஆளுக்கு. அவ்வளோதான் மக்களே, காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளிக்க வேண்டியதுதான். செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் கொடிவேரி அணையில் கழிப்பறைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவுங்கள். பெண்கள் நாப்கின்களை முறையாக குப்பை தொட்டியில் அப்படியே இருக்குமா? அப்படியே இருக்கணும்.
அவனுக்கு போட்டுரு. ஆச்சு கம்மி ஆச்சு மோதிரமா? எந்த ஒரு நபரிடமும் தங்களின் எந்த ஒரு பொருளையும் நம்பி ஒப்படைக்க வேண்டாம். சுத்தமாக வைத்திருக்க அனைவரும் உதவுவது அறிவிப்பது எவரது தோல்வியோடு ஆனதில்லை. கால வைக்காத. கால வைக்காதா? வியாதி ஏன்னா இந்த தூரியா